Hi friends, welcome to Azhagiya Illam. இன்னைக்கு நம்ம ரெண்டு ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் மிக்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். பாதாம் மிக்ஸ் பவுடரும் ராகி மால்ட் மிக்ஸும் பார்க்க போகிறோம். இது நல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பவுடர். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாதாம் மிக்ஸ்க்கு நம்ம பாதாம் ஒரு கப்பு எடுத்துருக்கோம். ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கும். இதை ஒரு அரை மணி நேரம் வார்ம் வாட்டரில் போட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தோலோடவும் இதை வறுத்து செய்யலாம். நான் அந்த தோல் இருந்தால் கொஞ்சம் திப்பியாக இருக்குன்றதுனால தோல் எடுத்த பாதாம் வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை, ஒரு அரை மணி நேரம் வார்ம் வாட்டரில் போட்டால் தோல் அழகாக வந்துடும். அப்புறம் இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். சுக்கு பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் உள்ளே இருக்க அந்த விதைகளை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ அது நல்லா கிரைண்ட் ஆகிடும் ஈஸியாக. அப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு வானொலி வச்சு நம்ம சூடான உடனே நம்ம தோல் எடுத்து வச்ச பாதாமை அதில் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இந்த தோல் எடுத்து பண்ணுறதுனால நமக்கு நல்லா அரைப்பட்டுடும். கொஞ்சம் அந்த தோல் கலரும் நல்லா வரும் பாதாம் மிக்ஸ். அது நம்ம தோலோடவும் அப்படியே நம்ம வறுத்தும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வறுப்பட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக வறுப்பட்டுடும். அவ்வளோதான். நமக்கு இந்த பாதாம் வறுத்தாச்சு. அது கூட இந்த ஏலக்காய் தூள், அந்த உள்ளே இருக்க ஏலக்காய் இதை விதைகளை லைட்டாக சூடாகிறதுக்காக வறுத்துட்டு எடுத்து தனியாக வச்சிட்டோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சுக்கு பொடி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். உடம்புக்கு ரொம்ப நல்லது மஞ்சள் சுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம குடிக்கும்போது. அப்புறம் குங்குமப்பூ ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பாதாமை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். நல்ல எல்லோ கலரில் நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு பாதாம் மிக்ஸு. இந்த பாதாம் மிக்ஸை நம்ம ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கிட்டோம்னா இப்போ தேவையானப்போ பாலில் கலந்து குடிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ராகி மால்ட்டுக்கு முளை கொட்டின ராகி பவுடர் வாங்கினது இது. அது ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கசகசா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். குங்குமப்பூ கொஞ்சம், சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை ராகி மாவு, முளை கொட்டின ராகி மாவு, அதை வறுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் வாங்கிறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் கூட ராகியை முளை கொட்டி அதை வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு மாவு கிடைக்கும். இல்லை ரெடிமேடாகவே இந்த மாவு கிடைக்குது. அதை எடுத்து நான் ஒரு முறை வறுத்துக்க போகிறேன். இதை வறுத்துக்கிட்டால் தான் நம்ம டைரெக்டாக பாலில் அப்படியே கலந்து நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ஓரளவு நல்ல வாசனை வரும். இந்த ராகி வறுக்கும் போதே நமக்கு சூப்பராக வாசனை வருது. ஸோ கொஞ்ச நேரத்தில் நல்லா வறுப்பட்டுடுச்சு. அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசியையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போது அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரும் நமக்கு ஜவ்வரிசி. ஸோ அது வரைக்கும் நம்ம வறுத்துட்ருக்கணும். கொஞ்சம் ஜவ்வரிசி வறுப்பட்ட உடனே கசகசாவை அதில் போட்டு, கசகசா ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு அது சூடு ஏறின உடனே
நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். கசகசாவும் ஜவ்வரிசியும் வறுத்ததை ஒரு கப்பில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நமக்கு அரைக்கிறதுக்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஜவ்வரிசி கசகசாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை ஒரு 4-5 ஸ்பூன் கிட்டே இருக்கும். குங்குமப்பூவும் நான் வந்து இது கூட கொஞ்சம் தான் இருக்குது, சேர்த்துடுறேன் ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச மாவை இதோட கலந்து நம்ம ஒரு தடவை திருப்பிட்டோம்னா நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துடும். அவ்வளோதான், நமக்கு வந்து சூப்பரான ராகி மால்ட் வந்து மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான பாலை நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து அந்த சூடு பாலில் இந்த பாதாம் மிக்ஸ் பவுடரை நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது பால். நீங்கள் சுகர் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட சுகர் வேணும்னாலும் நீங்கள் அந்த நேரத்தில் கலந்து குடிக்கலாம். சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வீட்லேயே நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து ராகி மால்ட்டும் நான் ஒரு டம்ளரில் ஃபஸ்ட்டு பொடியை போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம சூடான பாலை அதில் போட்டு நல்லா ஆற்றிட்டோம்னா கட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கட்டி இருந்தால் கூட நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ நமக்கு ராகி மால்ட்டும் பாதாம் மிக்ஸ் பாலும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். நன்றி.